வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துத்தாங்க. வர்மா கபிலனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாப்புல. ஃபோன் அடிச்சுட்டு, "டேய் அடுத்த வேலை வந்து குடுக்குறேன். பத்திரமா வந்து நீ தான் பார்த்துக்கணும். நான் இப்ப குடும்பமா சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து போறோம். டேய் நீ எங்க போற, ஏது போறன்னு தெரிஞ்சுதான்டா நான் உனக்கு இது மாரிலாம் ஒரு வேலை வந்து குடுக்குறேன். சொல்லு வர்மா. எங்க குடும்பத்தோட போனா எங்க அக்காலேருந்து எல்லாரும் இருப்பாங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு, "அகிலாண்டேஸ்வரிய நீ நல்ல விதமா பார்த்துக்கணும். அவ தான் நமக்கு மிகப்பெரிய வந்து வில்லியா வந்து இருக்கா." அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டு இருக்காங்க. வர்மா இந்த வாட்டி வேணாமே. சரி இது ஒன்றும் எனக்காக பண்ண சொல்லலடா. உனக்காக தான் பண்ண சொல்கிறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்க. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்க பெரியப்பா இருக்காருல்ல, செங்கோட்டையன், ஞாபகம் இருக்கா? இல்லை மறந்துட்டியா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவரை பத்திரமா வந்து அமுச்சு வச்சது யார் தெரியுமா? அந்த விஷயம் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியாதே. அதுக்கு முழு காரணமும் யார் தெரியுமா? அகிலாண்டேஸ்வரி தான். இப்ப நீ என்ன சொல்ற? உன்னோட இந்திராணி அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. அவங்க இப்படி தனியா வந்து நிக்கிறதுக்கான முக்கிய காரணமே அவங்க அப்பா இல்லாதது தான். பார்த்துக்கப்பா, நீ ஏன் இது ஒன்றும் எனக்காக செய்யல. உனக்காக தான், உன் குடும்பத்துக்காக தான். எனக்கே இந்த விஷயம் இப்ப தான் தெரிஞ்சுச்சு. போற போக்குல நமக்கும் அவ முன்னாடிலேருந்து பிரச்சனை பண்ணியிருக்கா. இத நான் வெளியால வச்சு முடிச்சிருக்கலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? உனக்காக இருக்கட்டும் தான் நான் இந்த விஷயத்த உனக்கு நான் விட்டு குடுக்குறேன். என்னப்பா நீ எடுத்து பண்றியா? இல்ல வேற யாருக்காவது குடுக்கட்டுமா? அப்படின்னு கபிலன் கிட்ட தந்திரமா வந்து பேசுறாங்க. வர்மா உடனே இத கேட்ட உடனே, சரி இதுக்காக கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன்னு கபிலன் வந்து தப்பு கணக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. வர்மா இந்த விஷயத்துல இந்த கபிலனோட ஆட்டத்த நீ இப்பதான் முழுசா வந்து பார்க்க போற. அகிலாண்டேஸ்வரி நீ தான் காரணமா எங்க அக்காவும், எங்க குடும்பத்துக்கும் அவ்வளவு பிரச்சனை குடுத்தது நீதானா? எங்க பெரியப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக நான் நிக்கிறேன். எனக்காக, என் அப்பாக்காக எப்போதுமே எங்க அக்கா ஏகப்பட்ட வாட்டியெல்லாம் வந்து காப்பாத்தியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம ஆக்கி எங்கள கஷ்டப்படுத்துனது எல்லாம் நீதானா? நான் வரேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா ஒரு பொருள வந்து கையில வச்சுக்கிட்டு இருக்காரு கபிலன். உடனே வர்மா தன்னோட ரகசியத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. "அண்ணே இது எதுக்குண்ணே? தேவையில்லாம நீங்க வர்மாட்ட என்னென்னமோ சொல்றீங்க. இந்த விஷயத்துக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா இத நான் அவங்கிட்ட சொல்லியிருக்கேன். சரியா? இத வச்சு நான் கபிலனோட ஆட்டத்த முடிச்சு வைக்க போறேன்." "என்னண்ணே சொல்ற? கபிலன நான் கைது பண்ண போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. புரியலண்ணே. இப்ப அகிலாண்டேஸ்வரிய நல்லபடியா வந்து அனுப்பிச்சு வச்சானா? நம்ப செங்கோட்டையன அனுப்பிச்சு வச்சது அகிலாண்டேஸ்வரி. குடும்ப தகராறுக்காக தான் இந்திராணி கபிலன வச்சு இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு, இந்திராணி, கபிலன் அந்த குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிரலாம். நமக்கு இருக்கிறது 3 எதிரி. அதுல இந்திராணி, அகிலாண்டேஸ்வரி மிகப்பெரிய ஆளா இருப்பாங்க. இந்திராணி மேல நம்ப ஏதாவது ஒரு யோசிக்கிறோம் தெரிஞ்சாலே கபிலன் பல மடங்கு ஃபோர்ஸ் ஆயிடுவான். அவன சமாளிக்க முடியாது. பார்க்கறதுக்கு வந்து காமா இருக்கிற மாரி தெரியும். ஆனா, அவங்க அக்கானா அவன் என்ன வேணாலும் யோசிப்பான். நம்பளையே அனுப்பிச்சு வைக்க கூட அவன் தயங்க மாட்டான். அப்படி இருக்கும்போது 3 பேருமே வந்து நமக்கு பிரச்சனை தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இவங்க 3 பேரும் ஒற்றுமையாயிட்டாங்கன்னா, நம்பளால எதுவும் பண்ண முடியாது. இதுல 4வது ஏடி வேற. ஏடிய நம்பளால நெருங்க கூட முடியாது. ஆனா, இந்த 3 பேர் இல்லன்னா, ஏடிய ஈஸியா வந்து சமாளிச்சிரலாம். நமக்கு வேற கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "சூப்பர்ண்ண! நீங்க தான மாஸா வந்து செயல்படுத்துறீங்க எல்லாத்தையும். பேசுறது முக்கியம் இல்லடா. பேசுறது எல்லாமே நடக்கணும். அதுதான் முக்கியம்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கபிலன் மாட்டுக்கும் கேஷுவலா கீழ இறங்கி வராங்க. கபிலன் கோவமாவே இருக்காங்க. இத வந்து சிவாவும், அயலியும் நோட் பண்றாங்க. "என்ன ஆச்சு? கபிலன் ஏன் இவ்வளோ கோவமா இருக்கான்? எதுவும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "நம்ப மேல கோவமா இருக்கிற மாரி தெரியலையேன்னு" அயலியும், சிவாவும் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. "என்ன கபிலா? ஏன் வித்தியாசமா இருக்க?" "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இந்த கோட் சூட்ல நீ ரொம்பவே அழகா இருக்க. இந்த கோட் சூட் போட்டதே சில விஷயத்த மறைக்கிறதுக்காக தான். இன்னைக்கு நான் வரேன்க்கா. உனக்காக நான் இப்ப அதிரடியா ஒரு விஷயத்த வந்து பண்ண போறேன். உன்கிட்ட சொன்னா, நீ எதுவும் வந்து கேட்க மாட்ட." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லக்கா, சில பேர நெனச்சேன். எனக்கு கோவம் வந்துருச்சு." அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா? யார நெனச்ச?" "நம்ப எல்லாரும் இங்க ஒற்றுமையா ஒண்ணா போயிட்டுருக்கோம். பெரியப்பா இல்லல்ல. அத நெனச்சு தான் எனக்கு கோவம் வருது." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. "அக்கா, பெரியப்பா போனாங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, இந்திராணி இவ்வளோ நேரம் சிரிச்ச முகமா இருந்தாங்க. அப்படியே வந்து ஃபீல் பண்ணி உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. "ஏன்டா வெளியில கிளம்புறப்ப என்ன பேசணும், ஏது பேசணும்னு தெரியாதா? என் மனசுக்கு தோன்ற விஷயத்த தான் வந்து நான் யோசிச்சேன்.
இது எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன ஏதுன்னு நம்ம அப்படியே விட்டுட்டோமே! நியாயத்த நிலைநாட்ட வேணாமா? இந்த விஷயத்துல நான் அப்படியெல்லாம் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் கபிலா? வேணாம். இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். தேவையில்லாம திருப்பி மொதல்லேருந்து ஆரம்பிக்க வேணான்னு" செல்வராணி சொல்றாங்க. "அப்படியெல்லாம் விட முடியாதும்மா. எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டும் வேக வேகமா கிளம்புறாங்க. "எங்கடா போற?" "அக்கா, உன்ன இப்படி ஃபீல் பண்ண வச்சவங்க யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு, நான் அவங்கள ஒரு இடத்துல நிப்பாட்ட போறேன்க்கா." அப்படின்னு சம்மந்தம் இல்லாம கபிலன் வந்து பேசுறத ஒண்ணுமே புரியாம அயலியும் சிவாவும் யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சு? அவன் எப்போதும் நம்ம மேல தான் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு என்றானா, பெரியப்பா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே! என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்றப்ப, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு கபிலன் கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சிவா. "உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதான் எல்லார் முன்னாடி சொன்னப்ப தான் உன்கிட்ட கேட்டுருக்கும்ல. தேவையில்லாம பேசாத." "டேய்! இது நம்ப குடும்ப பிரச்சனைடா" அப்படின்னு சொல்லும்போது, "இது என் குடும்ப பிரச்சனை. நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த விஷயத்துல வந்து தலையிடாத." கபிலன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்த போறான்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சு. அவன நல்லாவே வந்து கண்காணிக்கணும். அவன் சரியில்லன்னு மட்டும் நல்லாவே தெரியுதுன்னு யோசிக்கிறாங்க. "நம்பளும் அங்க தான போறோம். அதனால கவலை இல்ல." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சரின்னு சொல்லிட்டு கபிலன் பாக்கெட்டையே வந்து பார்க்குறாங்க. "என்னடா பாக்கெட் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி இருக்கே! என்ன இருக்குன்னு?" சிவா வந்து கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம நீ என் இடத்துக்கு வராத. நான் உன் இடத்துக்கு வரல. அக்கா சொன்னாங்கங்கிறதுக்காக தான் உன் விஷயத்துல நான் தலையிடாம இருக்கேன். சரியா? இப்ப உன்ன விட எனக்கு யோசிக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா நான் உன்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் என்ன இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கான்? ஒண்ணும் புரியலையே! குடும்பத்துக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறவனே கிடையாது. இவன் யோசிக்கிறான்னா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆமாங்க. தேவைப்பட்டா உங்க தம்பிய கூட தடுத்து நிப்பாட்டி, எப்போதும் போல ஒரு ரூம்ல வச்சு பூட்டியர்லாம். அதுதான் ஒரே வழி. இல்லாட்டி கஷ்டம் தான்." அப்படின்னு சொல்றாங்க. சரி, என் கையால தான் அவன கூட்டிட்டு உள்ள வைக்கணும்னா, அத யாராலயும் மாத்த முடியாது. பார்க்கலாம். அவன் என்ன செய்ய போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்துட்டு தான் அவன் போறான்னு நான் நெனைக்கிறேன்னு, ஐடி வந்து முன்னாடியே வந்து நோட் பண்ணிட்டாங்க. அவன் ரைட் சைட் பாக்கெட்ல பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக தான் கோட் சூட் வந்து போட்டிருக்கான். சரி அயலி, வா நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். பார்த்துக்கலாம். அவன கண்காணிக்கிறதே வேலையா போச்சு. இப்ப என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அக்காவ ஃபீல் பண்ண வச்சுட்டான். இதில இது வேறையா? "அக்கா வாங்கக்கா, ரெடியாங்க. எப்போதும் போல சந்தோஷமா வந்த மாரி, நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல சொன்னனால, காமெடியா வந்து பேசி, நம்ம இந்திராணிய வந்து அங்க அகிலாண்டேஸ்வரி ஃபங்ஷனுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்தா அகிலாண்டேஸ்வரியும், அவங்க அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ப இந்திராணி அந்த குடும்பத்தையே வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, அயலியும், சிவா, அந்த குடும்பம் எல்லாரும் வருவாங்க. அவங்க இங்க இருக்கிறப்ப, நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது மேடம். எப்போதும் ராஜேந்திரா, நீ என் பக்கத்திலேயே வந்து இருந்தப்பா. இப்ப அவங்க வரப்ப நீ போய்க்கிட்டே இருக்க. இல்ல மேடம், அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் இங்கேருந்து போறது தான் நல்லதுங்கிற மாரி யோசிக்கிறப்ப, சிவாவும் அயலியும் யோசிக்கிறாங்க. அங்க தானே அவரும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. பார்ப்போம் இந்த வாட்டி அவங்கள பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியுதா இல்லையான்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.